ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், சனி பகவானின் ஆட்சி வீடு, உழைக்கின்ற ராசி, உழைப்பாளர் ராசி, உழைத்து கொண்டே இருக்கின்ற ராசி. மகர ராசிக்கு போது ஜோடத்தில் நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்கிறோம், தொடர்ந்து போட்டுட்டு வரோம். சாதக பாதங்களை சரிவிதமாக சொல்கிறோம். பொதுவாக மகர ராசி கடந்த 7.5 சனியில் இருக்கும்போது நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறேன். நிறைய நேயர்கள் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருக்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற நேயர்களுக்கு நன்றி, ரிட்டன் வியூவர்ஸுக்கு நன்றி, நியூ வியூவர்ஸுக்கு நன்றி, எல்லாருக்கும் சிறந்தார்ந்த நன்றி. அதுபோக நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறோம். நாங்கள் பல கண்டென்ட்டை வந்து மகர ராசிக்கு சொல்கிறோம். கோச்சார நிலையில் இருக்கிற சாதக பாதகங்கள், கிரகங்களுடைய அமைப்புகள், சஞ்சாரங்கள், இப்படி தசாபுத்தி அமைப்புகள், உங்கள் ராசிக்கு லக்கண ரீதியாக உள்ள பலன்கள், நட்சத்திர பலன்கள் நிறையா சொல்கிறோம். நம்ம போது ஜோடத்தில் உள்ள ஸ்டாஃபுகள்லாம் அதுக்கு மெனக்கெட்டு ஆர்டிக்கல் எழுதி கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதனால் நேயர்கள், இந்த வீடியோ பார்க்குற நேயர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 2000 லைக் வந்தால் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஃபீட்பேக் நல்லாயிருக்கும். உங்களோட ஆதரவு, பேராதரவு எனக்கு வெகுவாரியாக கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் உற்சாகத்துடன், ஆர்வத்துடன் நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் நம்ம போதி ஜோடத்தில் உள்ள தகவல்கள் கேட்டாலே உங்களுக்கு @% உள்ள பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். நல்லா இருக்கிறவங்க நல்லா இருங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க அதுக்கு என்னென்னு நம்மகிட்ட கேட்கலாம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அனுப்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். சார், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம் சார்னா அது சம்மந்தப்பட்ட தகவலை உங்களுக்கு சொல்லுவேன். அது சம்மந்தப்பட்ட பரிகாரம், வழிபாடு இதை சொல்லுவேன். அதனால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுகிற நேயர்கள் உங்கள் ஜனன ஜாதக அமைப்பை கேட்கறத காட்டிலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை கேளுங்க. சரியா? பிரச்சனை கேட்டுட்டிங்கன்னா பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிடலாம். நமக்கு தீர்வு தான் ரொம்ப முக்கியம். பிரச்சனையை போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்துருச்சு. இப்போ ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சல் எதனால் வந்துருச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதை காட்டிலும் அதுக்கு உண்டான தீர்வு என்ன, அது எப்போ சீக்கிரம் ரெக்கவரி ஆகும், அதுக்கு என்ன சாப்பிடலாம், எப்படி இருக்கலாம், அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும். நம்ம என்றைக்குமே அந்த ஒரு மனிதன் வந்து நெக்ஸ்ட்டு என்ன, அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போகலாம், அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறது தான் ஜோதிடத்தை பார்க்குறது. ஜோதிடம்னே வந்து எதிர்காலத்தை சொல்கிறது தான், எதிர்காலத்தை வந்து நிகழ்காலத்தோடு ஒட்டி சொல்கிறது தான். அதனால் நம்ம சேனலை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. நான் சொல்கிற சில சுலோகங்கள், இந்த வீடியோ பதிவில் சில சுலோகங்கள் சொல்லுவேன். அந்த சுலோகங்களையும் நீங்கள் டைப் பண்ணலாம். ராசிக்குன்னு சில சுலோகங்கள் இருக்குது. அந்த சுலோகத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலாக வைப்ரேஷன் இருக்கும். இந்த வீடியோ பதிவில் வந்து முக்கியமான சில தகவலை சொல்கிறேன். பல 100 வருஷம் கழித்து ஒரு முக்கியமான அமைப்பு நடக்குது. எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது. சரியா நேர்களே? எல்லா கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி குறிப்பிட்ட நேரத்தில் பலம் பெறுது. அப்படி பலம் பெறும்போது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏற்படுது. மகர ராசிக்கு எப்படி வருது சார், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்த நாள் சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 30, சித்திரை 17, புதன்கிழமை, அட்சய திருதியை. அட்சய திருதியை ஒட்டி நம்ம கிரக சஞ்சாரத்தை பார்த்தோம்னா மகர ராசிக்கு மிதுன லக்கணத்தில் ஆரம்பிக்குது அட்சய திருதியை. சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, ரோகிணியில் உச்சம் அடைகிறாரு. எல்லா கிரகங்களையும் நல்ல நிலைமையில் இருக்குது. உச்ச சந்திரன் வந்து தான் உச்ச வீட்டில் இருக்கிறாரு. அவர் கூட குரு இருக்கிறாரு, ஒரு உச்சன் கூட குரு சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ குருவும் சந்திரனும் வலிமைப்படுறாங்க. ரோகிணி வந்து சந்திரனுடைய உச்ச நட்சத்திரம். அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், சனி பகவானும் உச்சன் வீட்டில் இருக்கிறாரு, சனியர் ஆகும். புதன் பயிற்சி ஆகிறாரு, கரெக்டாக அன்றைக்கி தான் பயிற்சி ஆகிறார். ராசிக்கு அவர் வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துக்கு புதன் போகிறது நல்ல அமைப்பு தான். 4ஆம் இடத்துல அவர் வந்து உச்சன் கூட போய் சேர்றாரு. 4ஆம் இடத்துல ஏற்கனவே சூரியன் உச்சம். ஸோ உச்சம் வீட்டில் போய் இருக்கிற கிரகம் நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ நிறைய கிரகங்கள் உச்சம் அடையுது. சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம், 3 கிரகங்களும் உச்சம் இருக்குது. அடுத்தடுத்து 3 கிரகங்கள் உச்சமாகுது. மீனத்தில் சுக்கிரன், மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சந்திரன், அடுத்தடுத்து கிரகங்கள் உச்சம் அடைகிறது. இதனால் வந்து அந்த கிரகத்தினுடைய உடன் இருக்கிற கிரகங்களும் வலிமை பெறுகின்றன. அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே நீசபங்கம் அடைகிறாரு. ஏன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து ஒரு 3 நாளைக்கு உச்சம் அடைகிறாரு. அட்சய திருதி வர அன்னைக்கு ஒட்டி வருகிற 3 நாட்கள் உச்சம் அடைகிறதுனால மகர ராசிக்கு ஒரு பொக்கிஷமான நாளாக பார்க்கப்படுகிறது. பல நூறு வருஷம் கழித்து வருகிற இந்த அட்சய திருதியை வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளை ஒட்டி சில காரியங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வளம் இருக்கும். உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்கணம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட நாள் கிரகங்கள் வலிமை அடைகின்ற நாள். கிரகங்கள் வந்து எத்தனை நாள் வலிமை அடையுது அப்படி பார்த்தோன்னா 29, 30, 1 இந்த 3 நாட்கள் வலிமை அடையுது.
அதாவது ஏப்ரல் 29, ஏப்ரல் 30, மே 1 இந்த 3 நாட்களுமே கிரகங்கள் நல்ல வலிமை அடையுது. இந்த 3 நாட்களில் 30வது நாள் ஏப்ரல் 30ஆம் நாள் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. அட்சய திருதியை கொண்டாடப்படுகிற அன்று சில பொருட்களை வாங்கி நீங்கள் பூஜை நமஸ்காரம் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் செல்வ செழிப்பு இருக்கும், கஷ்டங்கள் தீரும். அட் பர்சன்ட் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நிறைய நேயர்கள் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. பொதுவாகவே நான் ஒரு அனலைஸ் எடுத்து பார்த்தேன், 10% தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்க, மற்றவங்களாம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தயவுசெய்து மகர ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய உதவி எனக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜிக்காக இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்கள் செய்கிற இந்த லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு கூடுதல் ஆர்வத்தை கொடுக்கும். மகர ராசிக்கு அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோ போடுவேன். சரியான நேயர்களே, அடுத்து ராகுகேது பயிற்சிகள், அடுத்து சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பயிற்சியாராரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலுமே சுயசாரத்துக்கு போகிறாரு, அதோடைய சாதக பாதங்கள், இப்படி எல்லா தகவலுமே சொல்கிறேன். நான் குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க குழல். நான் எத்தனை வீடியோ போட்டாலுமே அதில் நல்லதை எடுத்துக்கோங்க. சில சங்கடமான விஷயங்களையும் சொல்வேன், ஒரு வழி கிடையாது. எல்லா நேரமும் எல்லா ராசிக்கும் நல்லது நடக்காது. அந்த நேரத்தில் அதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை செய்யுங்க. இறைவன் அருளால் எல்லாம் நல்லது நடக்கும். இப்போ அட்சய திருதியை முன்னிட்டு கிரக நிலைகள், ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, ராகு, சுக்கிரன், 4ஆம் இடத்துல சூரியன், புதன், 5ஆம் இடத்துல குருச்சந்திரன், அருமையான அமைப்பு, கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம். 7ஆம் இடத்துல செவ்வாய், அதுபோக ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது, குரு பார்வையில் இருக்கிறாரு. ஸோ எல்லா கிரகங்களுமே நல்ல நிலைமையில் இருக்குது. சரியான நேயர்களே, ஈவன் சனி ராகு கூட நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா உச்சன் வீட்டில் இருக்கிறாங்க, சுக்கிரன் கூட சேர்ந்து உச்சன் வீட்டில் இருக்கிறாங்க. சுக்கிரனும் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் வாங்கியிருக்கிறாரு. இன்னும் அவர் சனிபா நட்சத்திரத்தை வெளியே போகல. இதெல்லாம் வேத ஜோதிடத்தில் உள்ள வாய்ப்பாடுகள், வேத ஜோதிடத்தில் கிரகங்களோட சஞ்சாரங்கள். இதை சொல்லிட்டு தான் நம்ம பலன்களை போக முடியும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அட்சய திருதியை பற்றி சில சிறப்புகளை சொல்லிடுறேன். அந்த பூஜை புனஸ்காரத்தை முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கு பின்னாடி நான் பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நேயர்களே, பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ அட்சய திருதியை அன்று பார்த்தோம்னா, அட்சய திருதி எதனால் சார் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, அது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. லக்ஷ்மி குபேரனுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அட்சயம் என்ற என்னென்னா வற்ற அல்ல குறையாத அமைப்பை கொண்டது. அது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜீவன் நதி மாதிரி அட்சயம்னா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அட்சய பாத்திரங்கிறது அதில் உள்ள உணவு வந்துக்கிட்டே இருக்கும். சூரியன் தர்மருக்கு கொடுத்தது. சூரியன் தர்மர் கொடுத்தனால தான் அட்சய திருதியை. அதுபோக மகாவிஷ்ணு சிவன் பிச்சை எடுத்துகிட்டு வரும்போது பிச்சாண்டியா ஒரு அவதாரத்தில் அவர் பிச்சாண்டி ஆகி பிச்சை எடுத்துகிட்டு வரும்போது அன்னபூர்ணி கையில் அவர் திருவோடு நிறைந்த நாள் அட்சய திருதி தான். கங்கை சிவனுடைய தலையிலிருந்து பூமிக்கு அட்சய திருதி அன்றைக்கி தான். பரசுராமர் அவதரித்தனாலும் அட்சய திருதி அன்றைக்கி தான். மகாபாரத்தை வியாசர் எழுதியதும் அட்சய திருதி அன்றைக்கி தான். இந்த திருதாயோகம் தொடங்கியதும் அட்சய திருதி அன்றைக்கி தான். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோக குபேரன் இந்த பிரபஞ்சத்துக்கே பெரிய பணக்காரன், இந்த பூமிக்கு பெரிய பணக்காரன் குபேரன் தன் இழந்த செல்வத்தை மீட்ட நாள் அட்சய திருதி தான். அதனால தான் அட்சய திருதி அன்னைக்கு குபேர வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பு. குபேரனுடைய சிலையவோ படத்தையோ வீட்டில் வச்சு கும்பிடலாம். குபேரன், லக்ஷ்மி, விநாயகர் இந்த 3 பேரையும் நீங்கள் ஒருங்கே வைத்து அன்றைக்கு வழிபாடு பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நேரில் 5ஆம் இடம் மறக்கிறதுனால குடும்பத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், உங்களுக்கு லக்கு அடிக்கும். அடுத்த 2 நாட்கள் அதிர்ஷ்டம் அடிக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், தகப்பனோட உறவுகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தகப்பனுக்கு உங்களுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும், குலதெய்வத்தோட அனுக்கரம் கிடைக்கும். 5ஆம் இடம் ஒரு முக்கியமான மெயின் பில்லர், ஒரு கோணம். ஸோ 5ஆம் இடமும் 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமான 11ஆம் இடம் வலுப்படுது. 11 கோடி செவ்வாயும் நீசபங்கம் அடையாதனால லாபம் நல்லாயிருக்கும், மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்பத்தில் தொட்டக்காரியம் தொடங்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக மகர ராசிக்கு இப்போ கிரக நிலையெல்லாம் நல்லா இருக்குது. சுக்கிரன் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார், 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிற மைண்டில் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5, 10 கூடையவன் 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறது மிகச்சிறப்பு தான். அருமையான அமைப்பு, ஒரு கோணம் வலுப்படுது. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, ஆன்மீக வழிபாடு அதிகமாக இருக்கும். சரியா நேர்களே, இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்த காரியம் சிரமமின்றி முடியும். அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு அட்சய திருதியை சித்திரை 17 நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 9 to 10. சரியா நேரங்களே, நான் அந்த பூஜை நேரத்தை சொல்லிவிட்டு அடுத்து பலன்களை சொல்கிறேன். பலன்களை இடையிடையே சொல்லுவேன். நான் அந்த கிரக அமைப்பு சொல்லும்போதே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இருந்தாலும் இந்த தகவல் முன்னாடியே சொல்லிடுறேன். பூஜை நேரம் 9 to 10 தான். நீங்கள் கரெக்டாக 9:45 செஞ்சுருங்க. சரியா நேரங்களே, 9:45 நல்ல ஒரு முகூர்த்தமாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணம், ராசிக்கு 5ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம், நல்ல ஓரை, குரு ஓரை. ஸோ அதனால் 9 மணிக்கு பூஜை ஆரம்பித்து 9:45 முடிச்சிருங்க. வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. காலையில் 7:30 எந்திங்க.
ஒரு 7 மணிக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 9 மணிக்கு பூஜை அறையில் போயிருங்க. அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து ஒரு 5 பொருளை வாங்கி வச்சுருங்க. முக்கியமான பொருட்கள் 5ல் 1 இருந்தால் போதும். கல் உப்பு, பசும்பால், அடுத்து வந்து நறுமண பொருட்கள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் இல்லைன்னா லவங்கம், இதில் ஏதோ ஒரு 5 பொருட்களை ஒரு பொருட்களை வாங்கலாம். எல்லாமே மளிகை கடையில் கிடைக்கும். ஜீனி, சர்க்கரை வாங்கிக்கலாம், அரிசி வாங்கிக்கலாம், நெல் வாங்கிக்கலாம். சரியா? இந்த பொருட்கள்லாம் முக்கியமான பொருட்களாக பார்க்கப்படுகிறது. இதில் வந்து சர்க்கரையிலும் அரிசியிலும் வந்து சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. சந்திரன் வந்து அம்பாள், சாட்சாத் வந்து ஆதிபராசக்தி. சந்திரன் சக்தி வம்சம். உப்பு வந்து மகாலட்சுமி. ஸோ அன்னை பார்வதியும் வந்துடுவா, லக்ஷ்மியும் வந்துடுவா. 2ஓட அணுக்கரம் வந்து அரிசியிலையும் இருக்குது, உப்புல இருக்குது. பொதுவாக உங்கள் வீட்டில் வந்து உப்பு சர்க்கரை தீராமல் பார்த்துக்கோங்க. உப்பு அரிசி. சரியா நேர்களே? சர்க்கரையும் வந்து லக்ஷ்மி கடாசியம் தான். நான் இந்த வீடியோவில் வந்து பலன்களை பின்னாடி சொல்கிறேன் நேர்களே. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. என்னடா இவர் எடுத்தோடனே ஒரு ஆன்மீக தகவலை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தகவல் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லோ கிளாஸாக இருந்தாலும் சரி, ஹை கிளாஸாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, பிலோ மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, பெரிய கொடிசோராக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுற ஆளாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எந்த தொழில், எந்த உத்தியோகம், எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, இது வந்து குடும்பத்தில் உள்ளது. இல்லறம் நல்லறம் ஆகணும். இல்லறம் தான் முக்கியம். குடும்பத்தில் தெய்வம் வாசம் பண்ணுது. அந்த தெய்வத்தை வந்து நம்ம வீட்டில் ரீட்டைன் பண்ணணும். அந்த தெய்வத்தை வீட்டில் கட்டி போடணும். அப்படின்னா சில பொருட்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். வீட்டில் அரிசி தீர இருக்காதீங்க, உப்பு தீர இருக்காதீங்க. குறிப்பாக அச்சய திருதிக்கு முதல் நாள் வந்து அரிசியும் உப்பையும் வீட்டில் வாங்கி வச்சுருங்க. ஏன்னா 2 முக்கியம். அச்சய திருதி அன்றைக்கி வீட்டில் அரிசி பஞ்சம் இருக்கக்கூடாது, உப்பு பஞ்சம் இருக்கக்கூடாது. இது 2 பஞ்சமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா, 2 வீட்டில் இருந்துச்சுன்னா அன்னை பார்வதியும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. அடுத்து சரஸ்வதி. சரஸ்வதி யார் சார் அப்படின்னா, உங்கள் நாவல் இருந்தால் வருவா. சரஸ்வதி என்னாவில் குடியிருப்பாள். சரஸ்வதி உங்கள் நாவலில் குடியிருப்பா. நீங்கள் சொல்கிற மந்திரத்தில் வந்து உட்காந்துருப்பா. உள்ளிருந்து உள்ளே இருந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மந்திரத்தை சொல்கிறீங்களோ, ஆத்ம திருப்தியாக ஒரு இறை சிந்தனையோடு எந்த அளவுக்கு மந்திரத்தை சொல்கிறீங்களோ, உங்களுக்கு வந்து சரஸ்வதியுடைய கடாட்சியம் இருக்கும். அதுபோக பூஜை பண்ணும்போது அந்த பஞ்சாச்சாரத்தில் வந்து தண்ணி ஊற்றுங்க. தண்ணியில் வந்து துளசியோ வேப்பலையோ போட்டுட்டு நீங்கள் வந்து பூஜை ஆரம்பிக்கலாம். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க, சக்தி வந்துடுவா. அடுத்து வந்து லக்ஷ்மி படம், விநாயகர் படம், குபேர படம், இந்த 3 படத்தையும் வச்சுட்டு கல்லுப்பு அல்லது சர்க்கரை அல்லது நான் சொன்ன அந்த பொருட்கள், பால், இந்த 3ல் ஏதோ ஒன்று நைவேத்தியத்துக்கு வச்சுருங்க. வச்சுட்டு பூஜை ஆரம்பிங்க. சுலோகத்தை சொல்லுங்கள். பார்வதியோட சுலோகத்தை சொல்லுங்கள், லக்ஷ்மியோட சுலோகத்தை சொல்லுங்கள், சரஸ்வதியோட சுலோகத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். சரியா நேர்களே? அன்னை மீனாட்சியோட மந்திரத்தை சொல்லலாம். மீனாட்சி தாயே போற்றி, காமாட்சியை போற்றி, விசாலாட்சியை போற்றி, அபிராமியை போற்றி, இப்படின்னு அந்த அன்னையோடைய மந்திரத்தை சொல்லுங்கள். அபிராமி அந்தாதியை தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள். எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொன்னோம்னா அது விளம்பரப்படுத்துகிற மாதிரி இருக்கும், வீடியோ லென்த் அதிகமாகும். சரியா? ஸோ மந்திரத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை தமிழ்லேயே சொல்லுங்கள். சில பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும், சமஸ்கிருதம் தெரிஞ்சால் சமஸ்கிருதத்தில் சொல்லுங்கள். இல்லைனா 30 தேவிகளே நமக அப்படின்னு அந்த 30 தேவிகளுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா நேர்களே? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நிறைய வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக 30 தேவிகளை கும்பிட்டிங்கன்னா அந்த மும்மூர்த்திகளும் வந்துடுவாங்க. சிவா, பிரம்மா, விஷ்ணு 3 பேர் வந்துடுவாங்க. அவங்கள தேடி விஷ்ணுவும் விநாயகரும் முருகனும் வந்துடுவார். சரியா? தாய் தப்பனை தேடி வந்துடுவார். எப்போ ஒரு குழந்தை வந்து தாய் தப்பன் எங்கே இருக்க தேடி வந்துடும். ஸோ சக்தியும் சிவனும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, பூஜைக்கு வந்துட்டாங்கன்னா, முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் வந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் ஒன்று தொட்டு ஒன்றை நம்ம அழைக்க முடியும். தெய்வத்தை வந்து வீட்டில் ஈஸியாக கட்டி போட்டுக்கலாங்க. நம்மளுடைய பூஜை புனஸ்காரத்தை பொறுத்து தான் இருக்குது. செவ்வாய் வழிக்கு தவறாமல் பூஜை பண்ணுங்கள். ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள். இரவு 8 to 9 பூஜை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. ஒரு எலுமிச்சம்பழத்தை மாற்றி பூஜை பண்ணுங்கள். அந்த பழத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து ஊறுகாய் போடாதீங்க, ஜூஸ் போட்டு குடிங்க. இல்லைனா லெமன் சாதம் கிண்டி சாப்பிட்ருங்க. நிறைய பேர் பூஜைக்கு வாங்கிட்டு வர ஊறுகாவெல்லாம், அந்த கோயிலில் போட்டு வர ஊறுகாவெல்லாம் இதாக பண்ணிடுவாங்க. காளியம்மன் கோயிலில் ஒரு பெரிய மாலை கொடுப்பாங்க, எலுமிச்சம்பழ மாலை. நிறைய பேர் தெரியாமல் செய்கிறாங்க. ஆக்சுவலாக கோயிலில் கொடுக்குற பழங்கள் பிரசாதத்தை உடனே சாப்பிட்றணும். சரி, 4 படம் வச்சுக்கக்கூடாது, டக்குன்னு சாப்பிட்றணும். நம்மளால் முடியல, எக்ஸஸாக இருக்குன்னா அக்கம் பக்கத்தில் கொடுத்துடணும். இந்த எலுமிச்சை மாலையெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு வருவாங்க. காளி கோயிலில் கொடுப்பாங்க, கற்பனை கோயில் கொடுப்பாங்க. அந்த மாலையை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நிறைய குடிக்க முடியாது. அப்படி என்ன பண்ணணும்னா, நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துடணும். ஒரு பிரசாதம் மாதிரி கொடுத்துடணும். அப்படி கொடுத்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. இல்லைன்னா லெமன் சாதம் சாப்பிட்டு கிண்டி சாப்பிட்ருங்க. அதை ஊறுகாய் போடுறதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க. சரியா? தெய்வத்தினுடைய சன்னையிலேருந்து வர பொருட்களை ரொம்ப நாளாக வீட்டில் வச்சுக்கூடாது. டக்குன்னு அதை வந்து நம்ம இது பண்ணிடணும், உணவுப் பொருளாகி நம்ம சாப்பிட்றணும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். ஓகே, இது ஒரு தகவல் தான். ஓகே, மகர ராசிக்கு வந்து இப்போ இந்த பூஜை புனஸ்காரம் 9:45 பூஜை ஆரம்பிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே ஒரு மந்திரம் இருக்குது. மகர ராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்கிறேன். அதை 18 தடவை சொல்லுங்கள். இல்லைன்னா 21 தடவை சொல்லிவிட்டு பூஜையை முடிங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
இந்த மந்திரம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். இதை வேணால் நான் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், டிஸ்பிளேயில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் சவ். இந்த மந்திரத்தை 18 தடவை சொல்லுங்கள். சரியா நேர்களே? இது மகர ராசிக்கு உண்டான மந்திரம். இது பொதுவாகவே நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் மனதாலும் உடலாலும் வலிமைப்படுவீங்க. ஏன்னா ராசிக்கு உண்டான மந்திரம், சந்திரன் நின்ற இடத்துக்குள்ள மந்திரம். ராசிங்கிறது மனம் உடல், அதனால் மனதாலும் உடலாலும் நீங்கள் எதுக்கும் தயாராக இருப்பீங்க. அந்த மந்திரத்தை நான் 2 தடவை சொல்லிடுறேன், 3 தடவை சொல்லணும். ஓம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் சவ். ஓம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் சவ். இந்த மந்திரத்தை தயவு செய்து பூஜை பண்ணும்போது சொல்லுங்கள். அன்றைக்கி புதன்கிழமை தான். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருது, நல்ல பலங்களை கொடுக்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் மிக சிறப்பாக இருக்கும். உச்சன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஸோ ராசிக்கு 6, 9 கூடையவன் 4ஆம் இடத்துல இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியாக நேரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தான் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு மறைகிறாரு, ஒரு வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. 6ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறனால உத்தியோக மன்றங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கணிதம் சம்மந்தப்பட்ட சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிற புதன் நல்ல பலங்களை கொடுப்பாரு. அடுத்து கிரகங்களும் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த கிரகங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணலை. இந்த கிரகங்களுமே தோஷம் இல்லை. எல்லா கிரகங்களுமே தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்குது. குரு சுக்கிரனுக்கு மறையாமல் எல்லா கிரகங்களும் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் குருவுக்கு எந்த கிரகமும் மறையலை, சுக்கிரனுக்கு எந்த கிரகமும் மறையலை. ஸோ அருளாளனுக்கும் பொருளாளனுக்கும் எந்த கிரகமும் மறையாமல் இருக்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, பரபரப்ப சிந்தனை இருக்கும், சொந்த பந்தத்தால் ஒரு இணக்கம் இருக்கும். எந்திர தொழில் பண்ணுறவங்க, மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா மேசத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார். சூரியன் விவசாயத்துக்குள்ள கிரகம் தான். புதன் நவதாயனத்துக்குள்ள கிரகம், புன்சே பெயருக்குள்ள கிரகம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது நல்ல விசேஷம்தான். சந்திரன் நெல்லுக்குரியவன், அவர் ராசிக்கு 5ஆம் ஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டில் நிலராசியில் இருக்குது. விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, வேளாண் விளைபொருள் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லபடியாக உற்பத்தி ஆகும், நல்ல மகசூலாகும், நல்ல விற்பனை பண்ணுவீங்க. அதுபோக மோட்டார், கனரக வாகனம், மோட்டார் வச்சுக்கிறவங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கைத்தொழில் நல்லாயிருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கைத்தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கைவினை பொருட்கள், கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கல்வி பயிற்சி நல்லாயிருக்கும். படித்து முடித்து இந்த ஒகேஷனில் நீங்கள் ட்ரைனிங் போகலாம். சரியா நேர்களை? இந்த 2 மாத கோர்ஸு படித்த மாணவர்கள், +2 படித்த மாணவர்கள், காலேஜ் முடித்த மாணவர்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது எதனாச்சும் ட்ரைனிங் போங்க. குறிப்பாக கைத்தொழில் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் நிறைய இருக்குது. அந்த கோச்சிங் சென்டரில் போய் நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரியா நேர்களே? அதை வாங்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். ஒரு டைப் ரைட்டிங்கு, ஒரு சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது நிறைய இருக்குது. 2 மாத கோர்ஸு நிறைய இருக்குது. அதெல்லாம் படிச்சுக்கிறதுக்கு நேரம் நல்ல காலமாக இருக்குது மகர ராசிக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல புதன் இருக்குது, நல்ல விசேஷம்தான். புதனுக்கு செவ்வாய் கேந்திரம். எந்த கிரகங்களும் மறையில் சொன்னேன் பார்த்தீங்களா? இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த வீடு கொடுத்த கிரகத்துக்கு மறையாமல் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? நல்லா இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இயலிசை, நாடகம், கருவிகள் வாசிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட கருவிகள் நிறையா இருக்குது. அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். தாயாரோட அன்பு இருக்கும். தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். எளிமையிலும் இனிமையாக இருப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருச்சந்திர யோகம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிலால் எந்த பிரச்சனையும் இல்லை. ராசிக்கு 3 12 கூடையவன் 7 கூடையவன் கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கனால கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. தூரதேச அமைப்புகள் மிகச்சிறப்பை கொடுக்கும். குரு 12 கூடையவன், அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறனால தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக சுக்கிரனுக்கு செவ்வாய் கோணத்தில் இருக்கிறாரு, புதனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. ஸோ எல்லாமே தங்களுக்குள்ள நவபஞ்சம யோகத்தில் இருக்கிறாங்க. ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் கேந்திர கோணத்தில் இருக்கும்போது நவபஞ்சம யோகம் உண்டாகும். அந்த யோகம் மிகச்சிறப்பாக தான் இருக்குது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கோங்க. யார்கிட்ட அதிகமாக பேச வேண்டாம். சரியா? தன்னுண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்குறது சிறப்பு அல்ல. 2 கூடிய சனியும் ராகு கூட சேர்ந்து இருக்கிறதுனால பேச்சில் பிழை காணலாம். அதனால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன், பேசாமல் இருங்க. சொல்லும் மாதிரி சும்மா இருன்னு சொன்ன மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட நான் என்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும், அடுத்து வருகின்ற செப்டம்பர் 13 வரைக்கும் தேவைக்கு மட்டும் பேசுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு பேச வேண்டாம். இதை ப்ராக்டிக்கலாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில நேரம் நம்ம எமோஷன் ஆயிடுவோம், மறந்துடுவோம். தன்னை மறந்து நம்ம சில தவறுகளை செஞ்சுருவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை தோறும் இறை விட்டுட்டும் போது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாய் தான் இப்போதைக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து ராசிக்கு
8ஆம் இடத்துக்கு வந்தாலும் சனி பகவானை பார்ப்பார், ராசிநாதனை பார்ப்பார். ஸோ செவ்வாயோட சஞ்சாரம் அடுத்து இன்னும் 3 மாதத்துக்கு சரியில்லை. அதனால் முருகப்பெருமானை நல்லா வணங்குங்க. வேலை வணங்குறது தான் வேலை. அந்த வேலைவனை வணங்குங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 முருகப்பெருமானை வணங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க. ஏன்னா ராசிநாதன் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு வர டிசம்பர் மாதம் வரைக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுபோல் ராகு 2ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் கற்பனை சாமி வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, இது 2 தான் முக்கியமான வழிபாடு. நான் 100% சொல்லலை, எதிர்காலத்துக்கு சொல்கிறேன் நான். அடுத்து வருகின்ற காலங்கள், அடுத்து வருகின்ற டிசம்பர் வரைக்கும். இப்போ இன்றைக்கி மாதம், இன்றைக்கி தேதி என்ன? ஏப்ரல் 18. ஸோ ஏப்ரலில் பாதி ஆயிடுச்சு. அடுத்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னொரு 8 மாத காலத்துக்கு வந்து இந்த வழிபாடை நீங்கள் அடுத்தடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இடையில் வந்து அச்சய திருதி அன்னைக்கு அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், குபேர வழிபாடு பண்ணுங்கள். சரியா? அந்த 30 தேவிகளை நமஸ்காரம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பணம் பல வகையில் பெருகும். 100 1000 ஆகும், 1000 லட்சமாகும், லட்சம் கோடி ஆகும். அதாவது எப்படி சொல்லுவாங்கள்ல, 10னா 10 வந்து 6ஆக பெருகும், 10 வந்து 1000 பெருகும். 6னா என்ன? 6 எப்படி தண்ணி வேகமாக வந்துச்சுன்னா 6 எப்படி வேகமாக ஓடுதோ அது மாதிரி குடும்பத்தில் பணப்புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வீச்சு அதிகமாக இருக்கும், ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அச்சய திருதி அன்னைக்கு அந்த கரெக்டாக அந்த 9:45 அந்த பூஜையை பண்ணுங்க. பூஜையை பற்றி நான் சொல்லிட்டேன். பூஜையை சிம்பிளாகவும் செய்யலாம், விமர்சையாகவும் செய்யலாம். அது வந்து உங்கள் பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி. சரியா? நேரில் வீட்டில் என்னென்ன பொருளை வச்சு கும்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தயார்படுத்திக்கோங்க. நகை வாங்குறவங்க போகலாம். நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு கூட சாயந்தரம் போகலாம். 6 மணிக்கு மேலே போனீங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்லை, நகை வாங்கிட்டு வரலாம். ஆனால் திதி வந்து சாயந்தரம் வரைக்கும் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நகை வாங்குறத வந்து நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு கூட காலையில் கூட போகலாம். அன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் டே. அந்த ஷெடியூலை பார்த்துக்கோங்க. உங்கள் ஷெடியூல் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். நகை வாங்குறது 2ஆம் பட்சம்தான். நான் சொன்ன பொருட்களில் வாங்கினாலே போதும். அரிசி, உப்பு, மஞ்சள், சந்தனம், இந்த 4 பொருட்கள், பச்சை கற்பூரம், இனிப்பு, 5-6 பொருட்கள் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு பொருள் வாங்க. ஒரு பொருள் 15 ரூபா 20 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். 20 ரூபாக்குள்ளே இந்த பொருளை வாங்கி பூஜையில் வச்சு மனமுருகி பூஜை பண்ணினீங்கன்னா அடுத்தடுத்து குடும்பத்தில் வந்து தேவையான பொருட்கள்லாம் வரும். அச்சய திருதி அன்னைக்கு வாங்கின பொருட்கள் வந்து திரும்பி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பொருளை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. திருப்பி மற்ற பொருள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இப்போ எதுக்கு நிறைய நகை வாங்க போகிறாங்கன்னா, அன்றைக்கி நகை வாங்கினோம்னா அடிக்கு தூரம் போய் நகை வாங்குவோன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி அல்ல. அச்சய திருதி அன்னைக்கு நம்ம நல்ல நேரத்தில் பொருள் வாங்கினோம்னா நம்ம வீட்டுக்கு எல்லா பொருட்களும் வரும். எல்லா பொருட்கள் வழியாகவும் மகாலட்சுமி வருவா. எல்லா பொருளிலும் மகாலட்சுமி இருக்கிறா. அவள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஐக்கியமாயிருவா. மகாலட்சுமி ஐக்கியமாயிட்டாங்கன்னா குடும்பம் வந்து சுபிச்சமாக இருக்கும், செல்வ செழிப்புடன் இருக்கும், லட்சுமி கடாட்சியமாக இருக்கும். இதுதான் அதோட சூட்சமம். ஓகே நேயர்களே, அடுத்து மகர ராசிக்கு எப்படி சார் பலன்கள் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இந்த வருகின்ற காலம் சித்திரை மாதம். இன்றைக்கி வந்து சித்திரை வந்து 5, இன்னும் ஒரு 25 நாள் இருக்குது. செயலில் வெற்றி இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரம்னா என்ன? பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தொழில் விரித்து இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கும். சொந்த பந்தத்தினால ஒரு உறவு நல்லபடியாக இருக்கும். சொந்த பந்தத்தோட உறவு வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தோடு கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத சில லாபங்கள் இருக்கும். பணம் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும். உங்களோட ஆலோசனையை மற்றவங்க கேட்பாங்க. உங்களோட ஆலோசனை ஒரு முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக மற்றவங்களுக்கு தெரிவிங்க. அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஆலோசனையை மற்றவங்களுக்கு கொடுங்க. சரியா நேர்களே? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தை குடும்பத்தில் முடியும். தந்தை விஷயத்திலிருந்து, அப்பா கிட்டேருந்து எதிர்பாராத பண உதவி கிடைக்கும். தந்தை வழி உறவு மூலியமாகவோ இல்லைன்னா அப்பா மூலமாகவோ சில பண வசதி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த அச்சய திருதியை முன்னிட்டு வருகிற நாட்களில். இருந்தபோதிலும் சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சகோதரகாரகன் நீசமாக ராசியை பார்க்கறதுனால சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்ககிட்ட கொஞ்சம் இணக்கமாக போய்க்குவோங்க. அவங்க தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அரசாங்க அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பாங்க. வழக்குகள், வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா அதில் நல்ல திருப்பம் உண்டாகும், சாதகமாக அமையும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நண்பர்கள் உதவி செய்வாங்க. நட்புக்குரிய புதன் வந்து கேந்திரத்திலிருந்து ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் தொழில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு 2ஆம் இடமாக புதன் வராரு. சுக்கிரனுக்கு புதன் மறையாமல் இருக்கிறது நல்ல விசேஷங்க. நான் இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க சார், 30 நிமிஷம் பேசுகிறீங்க, ஆனால் நாங்கள் 8 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு மேலே கேட்கறது கிடையாது. நான் அதையும் பார்ப்பேன். ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பார்த்தோம்னா 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் பார்த்துருப்பாங்க. பட் சில நேரம் என்னை அறியாமல் வந்துடுது. ஏன்னா சுக்கிரனும் புதனும் மகர ராசிக்கு வந்து யோகர்கள், மகா யோகர்கள். அவங்க தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கணும். இப்போ சுக்கிரனுக்கு புதன் 2ஆம் இடத்துல வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 5 குடையவன் 10 குடையவனுக்கு புதன் 2ஆம் இடத்துல வர்றதுனா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழில் நல்லபடியாக இருக்கும். ஸோ தொழிலில் அதிர்ஷ்டம் அதிகமாகி பணம் நல்ல வரவு இருக்கும். சரியா நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் தொழில் ஸ்தானத்தை புதன் பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். நல்லா இருக்கும். தொழிலை நல்லா கொடிகட்டி பரப்பீங்க. தொழில் நல்லா இருக்கும். தொழிலை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள்.
தொழிலில் வந்து எதனாச்சும் முதலீடு பண்ணுங்கள், தொழிலை சிறப்பாக செய்யுங்க, ஆர்வத்தோடு செய்யுங்க. புதன் ராசியை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆர்வம் அதிகம் இருக்கும். புதன் ஒரு ஆர்வத்துக்குள்ள கிரகம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங் நல்லா கொடுப்பாரு. சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் ஆகலை. சூரியனை முன்னாடி விட்டு தான் அவர் பின்னாடி வராரு. கிட்டத்தட்ட வந்து சூரியன் வரும்போது அவர் வந்து ஒரு 17 டிகிரிக்கு மேலே வித்தியாசத்தில் தான் வராரு. ஸோ அதனால் சூரியன் கூட சேர மாட்டார், சூரியன் முன்னாடி போயிடுவார். அதனால் புதன் தனி புதனாக இருப்பார். தனித்த புதன் சுபருக்கு நிகரானவர். ஸோ 4ஆம் இடத்துல புதன் இருந்துக்கிட்டு அளப்பரிய பலங்களை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் மாற்றுறதுக்கும் நல்ல ஒரு இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டமாக இருக்குது. அதுபோக பிள்ளைகளால் மகிழ்ச்சி இருக்கும், நண்பர்களால் உதவி இருக்கும், சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கும். அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கும். அந்த அச்சய திருதியை முன்னிட்டு நான் சொன்ன பூஜை புனஸ்காரத்தை அந்த டயத்துக்கு செஞ்சிட்டிங்கன்னா 9:45 செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தசாபத்தி என்ன நடந்தாலும் சரி, நல்லாயிருக்கும். சரியா? 100ன்னு சொல்கிற இடத்துல 1000 கிடைக்கும், 1000 சொல்கிற இடத்துல லட்சம் கிடைக்கும், லட்சம் சொல்கிற இடத்துல கோடி கிடைக்கும். கண்டிப்பாக அந்த பூஜையை பண்ணிடுங்க. இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் வளப்படுவீங்க. ஒரு பேப்பரை வேணால் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? எனக்கு நிச்சயம் நடக்கும். சரியா? இதை எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் நடக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வியாபாரம் நல்லபடியாக தான் இருக்கும். சரியா? வியாபாரம் வந்து வழக்கம் போல தான் இருக்கும். ஆனால் வியாபாரத்தில் சில மறைமுக இடையூறுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 8 கூடையவனும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. யார்? சூரியனும் அஷ்டமாதிபதியும் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பின்னாடி இருந்து நமக்கு உடைச்சல் கொடுப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் நமக்கு எதிராளிகள் பின்னாடி இருந்து சில குடைச்சலை கொடுப்பாங்க, சில காரியங்களை நடக்கூடாமல் செய்வாங்க. அதை கொஞ்சம் ஆலோசனை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா புதன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாடு எடுத்துக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பெண்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் உடன் பிறந்தவரால் ஏற்றம் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தோழிகள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் கோஆர்டினேட்டர்ஸ் இவங்களால் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஸோ பெண்கள் வந்து குடும்பத்தில் சிறப்பாக இருப்பீங்க. அக்கம் பக்கத்தோட உதவி நல்லாயிருக்கும். கணவன் மற்றும் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாலுமே 7 கூடிய சந்திரன் ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறாரு. அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது வந்து வளர்பிறை திருதியை, வளர்பிறை சுக்லபட்சம் சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக போகிறாரு. மிக அருமையாக இருக்கும். 7 குடைவன் வந்து ஒளிச்சந்திரனாக 5ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது வந்து மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து வருகின்ற நாட்கள் சித்திரை 17க்கு மேலே வருகிற நாட்கள், ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு மேலே வருகிற நாட்கள் கணவன் மனைவி இணக்கம், இன்டகிரேஷன், ஒற்றுமை, ஒருங்கிணைந்து போறுதல், இதில் வந்து ஒரு நல்லா இருப்பீங்க, பாண்டிங்காக இருப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் இன்றைக்கி தேதி 18 ஆயிடுச்சு. ஸோ 18க்கு மேலே சொல்லுவோம். 19, 21, 25, 28, 30 இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்ட நாளாக பார்க்கப்படுகிறது. மே மாதம் 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 8ஆம் தேதி, 11ஆம் தேதி, 13ஆம் தேதி இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் நல்ல காரியம் பண்ணுங்க. சரியா நேர்களே? இந்த காலத்தில் நல்ல காரியம் பண்ணினீங்கன்னா நல்ல விதமாக முடியும். அதுபோக அதுக்கு அச்சாரமாக அச்சய திருதியை அனுஷ்டிக்கப்படுகிறது. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட எண்கள், லக்கி நம்பர் உங்களுக்கு அடுத்த வருகின்ற காலத்தில் 3ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எண் 3ம் எண் 4ம் வந்து மகர ராசிக்கு இந்த சித்திரை மாதம் முழுக்க உள்ள யோக நம்பராக அதிர்ஷ்ட நம்பராக பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டம் வருது. மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 6, 7 இருக்குது. அதுக்கு இன்னும் 4 இருக்குது. மே மாதம் 5, 6, 7 சந்திராஷ்டமம் அன்றைக்கி கூடுதல் அது செய்ய வேண்டாம். ருட்டீனாக உள்ள செய்கிறத செய்யுங்க. எதுவும் செய்யணும், புதுசாக எதுவும் ஆரம்பிக்கணும்னா விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு ஒரு விடையில போட்டு ஆரம்பிங்க. இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ சந்திராஷ்டமம் அன்றைக்கி மனதையும் உடலையும் பார்த்துக்கோங்க. ஸோ மகர ராசிக்கு நல்ல காலம், நல்ல நேரம், ஒரு அருமையான அமைப்புடன் பல 100 வருஷம் கழித்து நடக்கிற அந்த அச்சய திருதி மூலம் ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்படுகிறது. அடுத்தடுத்து வருகிற நாட்கள் நல்லா இருக்கும். இந்த விஸ்வாவசு வருடத்தில் முதல் ஒரு புனித நாளாக, ஒரு உன்னத நாளாக அச்சய திருதி அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து இந்த வழிபாடு பண்ணிடுங்க. வீட்டிலே பண்ணுங்க. சரியா நேரில் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். கோயிலுக்கு போகிறது போங்க, வேணாம் சொல்லலை. ஏன்னா அச்சய திருதி அன்றைக்கி இந்த கோயிலுக்கு தான் போகணும்னு எங்கேயும் சொல்லலை. வீட்டில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். வீட்டில் தான் அதை செய்யணும், அனுஷ்டிக்கணும். பூஜையை செய்கிறது வீட்டில் தான் செய்யணும். நல்லபடியாக செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சொல்லிட்டேன் நான், திருப்பி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பூஜையை முடிச்சுட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. சரியா நேரில் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள். குறைஞ்சது லைக் ஒரு 2000 லைக் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு பூஸ்டிங் கிடைக்கும். நானும் அடுத்த ஒரு ஆர்வத்துடன் அடுத்தடுத்த வீடியோ போடுவேன். நிறைய தகவல் வச்சுருக்கிறேன். மகர ராசியில் வந்து கமெண்ட் பாக்ஸை கேட்டோம்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த கேட்குறாங்க. என்னால் தான் அதை படித்து அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முடியல. அப்படி பார்த்தோம்னா டெய்லி மகர ராசி வீடியோ போடலாம். ஒரு 3 வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து எனக்கு பெர்மிட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 3 வீடியோ. சில நேரம் நானே யோசிப்பேன், மகர ராசிக்கே வீடியோ போட்டு போயிடலாமே, 3 வீடியோ போட்டுடலாம். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து போட்டலாம். மகர ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது, ஒவ்வொரு உறவு முறை எப்படி இருக்குது. நிறைய பேர் கடனை பற்றி பேசுகிறாங்க. கடன் தீர வழி சொல்லுங்கள் சார்.
சில பேர் பிள்ளைகள் திருமணம் ஆமாட்டிக்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து இட பிரச்சனை சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் பரிகாரம் என்கிட்ட இருக்குது, பரிகாரம் வழிபாடு இருக்குது, எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அதுவும் இருக்குது. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் என்னோடய டீமோட உட்காந்து சேர்ந்து பேசி உங்களுக்கு அனுப்பணும். சரியா? அதை வந்து ஆர்டிக்கல் எழுதணும். எதுவுமே எழுதாமையோ பேசாமையோ சொல்ல முடியாது. கொஞ்சம் பிளானிங் இருக்கணும். ப்ரீ பிளான் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோவை நான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் மெனக்கிடணும். அதுபோக எனக்கு ஜோய சாதகம் நிறைய வருது, நிறைய நேரில் அனுப்புகிறாங்க, இன்க்ளூடிங் மகர ராசியில் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் பார்க்கணும். எனக்கும் சில கோயில் வேலைகள் இருக்குது, பூஜை புனஸ்காரம் இருக்குது, என்னுடைய கடமைகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மகர ராசிக்கு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் நிறையா கொடுத்து கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து எல்லா தகவலும் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அதுக்கு மெனக்கிட்டு பார்க்குறேன். நான் சரி எனக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேருக்கு கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுவேன். சில பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அவங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அணுகுறங்க வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக கொடுங்க, இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜாக கொடுங்க. சந்தேகங்கள் இல்லைனா எதனாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுக்கலாம். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதுக்கு வந்து பணம் கட்டி தான் பார்க்கணும். சரியா? நேரில் தனிப்பட்ட முறையில் பார்க்கறதுக்கு அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிங்கன்னா நல்லபடியாக பார்த்து கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டேட்ஸ் ஆகும். ஷெடியூல் ஜாதகம் நிறைய இருக்குது. ஓகே நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். இந்த அட்சய திருதியை பல 100 வருஷம் கழித்து வருகிற அட்சய திருதியை உங்களுக்கு பல லட்சங்களையும் பல கோடியிலும் தருவதற்கு தயாராக இருக்குது. அந்த பூஜை புனஸ்காரத்தை மட்டும் செய்யுங்க. இதை மட்டும் செய்யுங்க, சிறப்பாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன். மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான பலத்தை கொடுப்பார். உத்திராட நட்சத்திரநாதன் சூரியன் உச்சம், திருவோண நட்சத்திரநாதன் சந்திரன் அட்சய திருதி அன்னைக்கு உச்சம், அவிட்ட நட்சத்திரநாதன் செவ்வா அட்சய திருதி அன்னைக்கு நீசபங்கம் அடைகிறாரு. ஸோ 3 நட்சத்திரநாதர்களுமே வலுப்புறதுனால அட்சய திருதி நாள் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான, ஒரு அமோகமான, ஒரு பொக்கிஷமான நாளாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேரிலே. எல்லாம் இறைவன் அனைத்து வளங்கள் நலங்களை கொடுப்பார். தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காருடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே. வாழ்த்துக்கள்.